செம்பா அத்தியாயம் 26. பாரபட்சமற்ற கதிரவன் அல்ல, பசித்தலையும் தீ. விண்மீன்கள் ஒளிர்ந்த வானையே வெறித்தபடி கயிற்று கட்டிலில் படுத்து கிடந்தான் இஜினாசி. பொறுப்பை இருளின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு கடை சாத்தி கிளம்பி இருந்தது ஒளி. சுற்றிலும் பார்த்தான். ஊர் அடங்கி இருந்தது. இரும்பாலையும் அன்றைய நாளின் கடைசி பணிகள் முடிந்து மெல்ல இருளுக்குள் சுருண்டு கொண்டிருந்தது. ஆலை கூம்புகளின் நெருப்புகள் கருத்து உறக்கத்தில் விழத் தொடங்கியிருந்தன. கண்கள் கண்ட காட்சிகளை கொண்டு தன் மனதின் கேள்விகளுக்கெல்லாம் காலத்தை பதிலாக்கி பார்த்தான் இஜினாசி. கண்ணுக்கு அகப்படாத கரங்கள் கொண்டு காலம்தான் எப்படி அனைவரையும் அடக்கி வைக்கிறது? இல்லை, காலம் அடங்குவதில்லை. மக்கள் தாமாகவே அடங்கி போகிறார்கள். பெரிதாக ஏதும் செய்யாமலேயே மக்கள் தம் வாழ்வை அவனை சுற்றி அமைத்து கொள்ள தூண்டும் மாய அசுரன் காலம், அந்த சுரோவை போல. வான் பார்த்தான். விண்மீன்கள் இருட்டில் மினுமினுத்தன. அதோ அந்த விண்மீன்களைப் போலத்தான் சுரோவும் ஒளிர்கிறான். இருளின் நடுவே ஒளிரும் விண்மீன். சுரோ விண்மீன் என்றால் சூழும் இருள் நான். அப்படித்தானே? என்னதான் இருக்கிறது அந்த சுரோவிடம்? ஏன் அத்தனை பேருக்கும் அவனை மட்டும் பிடிக்கிறது? கரைகள் அகன்ற நிலவு போல நிர்மலமாக கிடந்த அவன் மனதில் தூய பரிசோதனை நடந்து கொண்டிருந்தது. சுரோ தனக்காக எதையும் செய்வதில்லை. அவனது பெரும்பான்மை செயல்களையும் பிறரை மனதில் கொண்டே செய்கிறான். ஆனால் நான் அப்படியல்லவே. எல்லாவற்றிலும் என்னை முதன்மையாக்குகிறேன். ஆனால் அது தவறா? ஏன் தவறு? என்னை முதன்மைப்படுத்தினாலும் யாருக்கும் தீங்கு நினைப்பவன் இல்லையே நான். நானும் நல்லவன்தானே. நானும் விண்மீன்தான். நானும் ஒளி பொருந்தியவன்தான். இருவரும் ஒளிதான். அவன் பாரபட்சமற்ற வானத்து கதிரவன். நீ பசித்து அலையும் பெருந்தீ. மனதில் எழுந்த குரலுக்கு மாமன் யூசுனின் சாயல் இருந்தது. இஜினாசி. தோயுன் வந்து நின்றிருந்தான். அவனுக்கு பின்னே இரும்பாலை அரவம் அடங்கி வெறுமையாகி கொண்டிருப்பது தெரிந்தது. தோயுன் உதிர்த்தது பிறள் மனம் சரியாகி பேசியதெல்லாம் அற்புதம். அதோடு அவன் சொன்ன உண்மை. அவன் சொல்லும் வரை இஜினாசியே சுரோவை தவறாகத்தானே எண்ணியிருந்தான். கடைசியில் அவன் எண்ணியது போலல்லாமல், இஜினாசி, நான் கிளம்பட்டுமா? வந்து என்ன? பெரிய மூச்சொன்றை எடுத்துவிட்டு தொடங்கினான் தோயுன். நீங்களும் இளையவர் சுரோவும் எவ்வளவு திறன் மிக்கவர்கள். இருவரும் இணைந்திருந்தால் இந்த குயாவுக்குத்தான் எவ்வளவு பெருமை. குயாவின் பலமே நீங்கள் இருவரும் தான். அதனால்தான் எதிரிகள் உங்களை இணைய விடாமல் செய்கிறார்கள். அதை உணர்ந்து சுரோவின் அருமை புரிந்து, போதும் போதும், உன் போதனைகளை நிறுத்து. பணி முடிந்ததல்லவா, கிளம்பு. ஒரு முறை ஊருக்கு உண்மை உரைத்ததாலேயே எனக்கு அறிவுரை சொல்லும் தகுதி உனக்கு வந்துவிட்டதாக எண்ணிக்கொள்ளாதே, சரியா? திருட்டு பயலே, எல்லாம் இந்த சுரோ தந்த இடம். யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற முறைமைகளெல்லாம் வழக்கொழிந்து போய்விட்டன. வெறுப்பாக மொழிந்துவிட்டு மீண்டும் அவன் வான் பார்க்கவும் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்தான் தோயுன். சுரோவின் அருமை புரிய வேண்டுமாமே. ஏன் என் அருமை யாருக்கும் புரியவில்லை? அவன் நல்லவனாகவே இருக்கட்டுமே. அதற்காக நான் எப்படி கெட்டவனாவேன்? அவனது செயல்களுக்கு முன் என் இயல்பு தாண்டி இவர்களுக்காக நான் வருந்தி செய்யும் செயல்கள் எல்லாம் காணாமல் போவதை எவ்வளவு நாள்தான் நான் சகித்து போவது? என்ன இளைய தலைவரே, பெருஞ்சிந்தனையில் இருப்பது போலிருக்கிறதே. இளைய தலைவர் இப்படி அழைக்க இந்த பியோன்ஹானிலேயே ஒருவர்தான் உண்டு. சிரிப்போடு வந்த ஹிம்சானை முறைத்தபடி தோயுன் நகர்வது பின்புலத்தில் தெரிந்தது. ஹிம்சான் செய்த துரோகத்தை அறிந்தபோது சுரோவை விட அதிகமாக இஜினாசிக்கு கோபம் வந்தது. ஹிம்சானை சிறையில் அடைப்பதில் எந்த தவறும் இல்லை என்று முதன்முறையாக சுரோவுக்கு ஆதரவாக இஜினாசி அப்போது பேசினான். ஆனால் அதே சுரோ கொஞ்ச காலத்தில் ஹிம்சான் வெளியே வந்தபோது ஏதும் நடக்காதது போல சிரித்து வரவேற்றான். கேட்டால் மறப்போம் மன்னிப்போம் என்று உளறல் வேறு. அன்றிலிருந்து இந்த ஆள் வேறு. எப்போதும் பின்னோடு அலைகிறார். எரிச்சல் மிகுதியை வெளிப்படையாகவே காட்டினான் இஜினாசி. என்ன வேண்டும் உமக்கு? எப்போது பார்த்தாலும் என் பின்னோடு அலைகிறீர். அந்த முட்டாள் சுரோவை போல அல்ல நான். உமது திருகு வேலைகள்லாம் வேறெங்காவது வைத்து கொள்ளுங்கள், என்னிடம் வேண்டாம். சுரோவை போல நீங்கள் முட்டாள் அல்ல என்பதும் தெரியும். திருகு வேலைகள் உங்களிடம் வேலைக்கு ஆகாது என்றும் எனக்கு தெரியும் இஜினாசி. ஆனால் நான் வந்தது நியாயமான ஒரு வழியை, ஒரு தலைவனுக்கான அனைத்து தகுதிகளும் முழுமையாக பொருந்திய உங்களை பதவி நோக்கி இட்டுச் செல்லும் வழியை சொல்லத்தான். இஜினாசி பேசாமல் இருக்கவும் மீசையை தடவிக்கொண்டு நெருங்கி அமர்ந்தார் ஹிம்சான். உண்மை,
குயாவின் தலைமை பொறுப்புக்கு சுரோவை விடவும் தகுதி பொருந்தியவர் தாங்கள்தான். எப்படி என்று ஒரு சிறு உதாரணம் சொல்லட்டுமா? அவன் பேசாமல் இருக்கவும் அவரே தொடர்ந்தார். சுரோவுக்கு திருமணம் பேசுகிறார்கள். 2 நாட்களாக அணைத்து வைத்திருந்த கனல் சட்டென்று பற்றி கொண்டது அவனுக்குள். அதை அவன் மறுத்து பேசி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்களே சொல்லுங்கள். அவன் மிக விரும்பும் மக்கள் அச்சத்தில் இருக்கும் போது, அந்த அச்சத்தை போக்கும் மருந்தும் அவனிடமே இருக்கும் போதும் அவன் அதை மறுப்பது எதை காட்டுகிறது? யோசனையாக இஜினாசி ஹிம்சானை நோக்கினான். எல்லோரும் சொல்வது போல அவன் ஒன்றும் அடுத்தவருக்காக வாழ்கிறவன் அல்ல, தனக்காக மட்டுமே வாழ்கிறவன். தனக்காக மட்டுமே வாழ்கிறவன், பாரபட்சமற்ற கதிரவன் அல்ல, பசித்தலையும் தீ. அவன் மனதில் எண்ணங்கள் வேகமாக எழுந்து நின்றன. இந்த உண்மையை ஊர் அறிய செய்ய உங்களால் மட்டும்தான் முடியும். ஊர் அறிய செய்வது மட்டுமல்லாமல் உண்மையிலேயே இந்த குயா மக்களின் துயர் போக்கவும் இப்போது உங்களால் தான் முடியும். அத்தோடு இரட்டை வேடம் போடுவோர் முகத்திரையையும் கிழிக்க முடியும். நான் சொல்ல வருவது புரிகிறதா? மழையின்மையால் வாடி அஞ்சும் மக்கள் விரும்பும்படி ஒரு திருமணத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இஜினாசி. இஜினாசிக்குள் பற்றிய நெருப்பு ஜுவாலைகளாக பெருகி வளர்ந்தது. நான் மணந்து கொண்டால்? எரிகின்ற தீயில் நெய்யிட்டு தன்புறம் திருப்பினார் ஹிம்சான். மக்கள் மகிழ்வர். யார் என்ன நினைத்தாலும் நீங்களும் தலைவர் மகன் என்றுதான் ஊர் நினைக்கிறது. ஊர் என்பதை ஹிம்சான் அழுத்தி சொல்லவும் அதற்கு மேல் முடியாமல் எழுந்து அமர்ந்தான் இஜினாசி. என்ன சொல்ல வருகிறீர்கள்? சில திங்களாக நடக்கும் இந்த பேச்சில் இன்னும் நீங்கள் சேர்க்கப்படவில்லையே என்று வருந்துகிறேன் இஜினாசி. அந்த இபிகா மன்னியுங்கள். உங்கள் தந்தை உண்மையிலேயே உங்களை தன் மகனாக நினைத்திருந்தால் சுரோ திருமணம் செய்ய மறுத்த அடுத்த நொடி உங்களிடம் அதை கேட்டிருக்கலாமே. உங்கள் இருவரில் யாருக்கு திருமணம் நடந்தாலும் ஊருக்கு அது ஒன்றுதானே? ஏன் கேட்கவில்லை? ஏனென்றால் வேண்டாம், எதுவும் சொல்லாதீர்கள். என் கோபத்துக்கு ஆளாகாமல் இங்கிருந்து கிளம்புங்கள் என்றான் இஜினாசி. இஜினாசியின் மொத்த உடலும் மெல்ல அதிர்வுக்கு ஆளாகி இருப்பது கண்டு ஹிம்சானின் உள்ளம் துள்ளியது. எல்லா குணங்களும் நிரம்பிய உங்களை ஏன் வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்று புரிகிறதா? என்னதான் பிள்ளை என்று பேசினாலும் நீங்கள் அவர் வயிற்றுதித்த போதும் என்கிறேன். கர்ஜனையில் மெல்ல பின்வாங்கினார் ஹிம்சான். நிதானமாக சிந்தியுங்கள் இஜினாசி. உங்களை மணக்க அழகில் சிறந்த ஒருத்தி காத்திருக்கிறாள். அது மட்டுமல்ல, நான் ஒருவன் எப்போதுமே உங்கள் பக்கம் இருக்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு என்றே பெரும் தலை ஒன்றை வடக்கிலிருந்து அழைத்து வரவும் செய்திருக்கிறேன். சுரோவை விட அதிகமான படைபலத்தை காட்டி நேரடியாக அவனையும் வீழ்த்தி நல்ல குடிப்பெண்ணை மனம் முடித்து மக்களையும் நீங்கள் உங்கள் பக்கம் சேர்க்க முடியும். இதுதான் உங்கள் கனவுகளுக்கு சரியாக இருக்கும். யோசித்து சொல்லுங்கள். நாளை வந்து சந்திக்கிறேன் அந்த பெருந்தலையோடு. பொருள் பொதிந்த சிரிப்பு ஒன்றை உதிர்த்தபடி ஹிம்சான் விலக இபிகாவின் மீதும் சுரோவின் மீதும் மீண்டும் வெடித்து கிளம்பிய வெறுப்பையும் சினத்தையும் மடைமாற்ற வேறு வழியின்றி வேக மூச்சுக்கள் எடுத்து சிரமப்பட்டு கொண்டிருந்தான் இஜினாசி. யாரும் அறியா தனி அறை, மதுரை பெருநகர். இங்கிருந்து தப்ப வேண்டும் என்ற முடிவை ஏற்கனவே எடுத்திருந்தால் செம்பா. அம்பு வழி செய்தி அந்த முடிவை உறுதிப்படுத்த மட்டுமே செய்தது. அவள் யாரை எப்படி சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியவள் அவள் அல்லவா? இப்படி சிறையில் இருந்தாவது அந்த பாண்டியனை சந்திக்க அவளுக்கு எந்த அவசரமும் இல்லையே. அவளது திட்டத்தின் பேரில் அவளது வளையத்தில் அவனை நிற்க வைத்து பின் அவள் கேட்க நினைத்ததை கேட்பாள். அந்த துணிவும் செயல் தீரமும் அவளுக்கு உண்டு. இப்படி சிறையில் காத்திருந்து அவனை சந்திப்பது அவளது ஆய்குல பெருமைக்கே இழுக்கு. எண்ணங்கள் பலவாறாக தெரித்து ஓட கண்கள் சுவர்களை ஆராய்ந்தன. அந்த அறையிலிருந்து வெளியேற கதவு தவிர்த்து ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அது மிக உயரத்தில் இருந்த விட்டத்தை சுற்றி ஓடும் அந்த இடைவெளி. அதை உத்தேசித்தே சுவரில் ஒரு உயரத்துக்கு மேல் எந்த பிடிமானமும் வைத்திருக்கவில்லை. பிடிமானம்தான் இல்லை, ஆனால் சுவரெங்கும் வேலைப்பாடமைந்த பேரில் கூர்மையான வடிவங்கள். பிடித்து ஏறிவிடக்கூடாதில்லையா? சிரித்து கொண்டாள் செம்பா. இதற்கெல்லாம் மயங்குகிறவள் என்று எண்ணித்தான் இங்கே சிறை வைத்து விட்டான் அந்த கிறுக்கன் பாண்டியன். சாமானிய பெண் என்று நினைத்து விட்டான். பாவம், அவள் சாமானியன் அல்ல, ஆய்குடி தோன்றல். எண்ணத்தில் மிடுக்கோடு சீலைகளை நெடுக கிழித்து சேர்த்து முனையில் அம்பை பிணைத்து விட்டத்து கம்பி நோக்கி எறிந்தாள். அம்பு கம்பியை கவ்வி கொண்டதும் மீத சீலைகளை கிழித்து கை கால் முட்டிகளில் மெத்தென்று கட்டிக்கொண்டு சீலை கயிற்றை பற்றியபடி சுவற்றில் ஏறத் தொடங்கினாள்.
விளக்குகளால் ஒளிர்ந்த அறையை விட்டு இருள் குவிந்த அந்த சிறு இடைவெளி நோக்கி வேகமாக முன்னேறினாள் செம்பா. கார் இருளில் கையில் பிள்ளையோடு நின்ற அன்னையின் வீரமுகம் நெஞ்சில் ஆடியது. செருக்கு நிரம்பிய சிரிப்பு ஒன்று வெடித்து கிளம்பியது அவளுக்குள்ளிருந்து. குடிச்செருக்கு செம்பவளத்தின் சிந்தனையை குழப்பத் தொடங்கி சில காலமாக இருந்தது. சரியாக சொல்வதானால் அவளுடைய அன்னை விட்டு சென்ற குலக்குறி மோதிரத்தை அவள் விரல் தீண்டிய வினாடி என்று சொல்லலாம். பிறரை போலல்ல அவள். அவளுக்கு கடலே ஆசான், கடலே இயற்கையின் பெருந்தெய்வம். கடலை மிஞ்சி ஏதும் இல்லை. தொடக்கம் முதலே மனித கோட்பாடுகள் அவளை வெகுவாக குழப்பின. ஆகையால் கடலிடமிருந்தே அவளது வாழ்வின் பொருண்மைகளை வகுத்து கொண்டிருந்தாள் செம்பா. செம்பாவை பொறுத்த மட்டில் யாவும் யாவருக்கும் ஆனவை. குடி கோன்மை பேதமின்றி மாந்தரை பாவிக்கும் கடல் போல அவளுக்கும் யாரிடமும் எந்த வேறுபாடும் இருந்ததில்லை. குடிச்செருக்கும் நினச்செருக்கும் கொண்ட பெண்களிடம் தோழமை கொள்ளவும் தயங்கும் பெண் செம்பா. ஆனால் அவள் மாறி போயிருந்தாள். இப்போதெல்லாம் பொதுவான அவளது சிந்தனைகளில் கூட அவளது ஆய்குல பெருமையும் அது தன்னிடமிருந்து பறிக்கப்பட்டதால் உண்டான சீற்றமும் கலந்திருந்தன. நிலை பிறழ்ந்து குழம்பி திரிந்த இளமனம், இளமையின் வேகமும் அந்த வேகத்தோடு இணைந்த குழப்பமும் செம்பவளத்தை அவளது இயல்பான ஓட்டத்திலிருந்து வெகு தூரம் இழுத்து வந்திருந்தன. குழப்பங்கள் எப்போதும் தீமையை மட்டுமே விளைவிப்பதில்லை. காத்திருந்து பெருங்கலை நிகழ்த்தும் காலமும் குழப்பங்களை கொண்டுதான் பல அதிசயங்களை நிகழ்த்தி விடுகிறது. வரலாற்றின் பெரு நிகழ்ச்சிகள் பலவும் குழப்பத்தின் விளைவாக நிகழ்ந்தவையே. இதோ கவனில் மாட்டிய கல் போல செம்பவளம் பின்னேறுவதிலும் காலம் ஒரு கணக்கு வைத்திருக்கிறது. மறந்திருந்த நெடுங்கனவு ஒன்று நோக்கி செம்பவளம் எனும் சிறு கல்லை வெகு வேகமாக செலுத்தவே காலத்தின் கரம் அவளை பின்னுக்கு இழுத்திருக்கிறது. நெடும் கடல் பல தாண்டி அவளுக்காகவென காத்திருந்தது அந்த நெடும் கனவு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 27. கனவில் கண்ட திருமுகம். நெடுங்கனவிலிருந்து திடீரென விழித்தவன் முகத்தில் முத்துக்களாக வியர்வை திரண்டிருந்தது. உள்ளம் பதை பதைப்பிலிருந்து இன்னும் வெளிவரவில்லை. கெட்ட கனவா சுரோ? அசைவில் எழுந்திருந்த மாமன் மெல்ல கேட்டார். தெரியவில்லை மாமா. என்ன கனவு என்று அவர் கேட்கவில்லை. இப்போதெல்லாம் மருமகனுக்கு அடிக்கடி கனவு வருகிறது என்று எண்ணியபடி மீண்டும் துயிலில் ஆழ்ந்தார். சுரோவும் மெல்ல சாய்ந்து கொண்டு கண் மூடினான். ஆனால் உறக்கம் வர மறுத்தது. எப்போதும் ஒரே கனவுதான். அதில் அவள் மட்டும். அவளது முகத்தை உருவகப்படுத்த முயன்றான். உறக்கத்தில் தெளிவாக தெரியும் அந்த திருமுகம் விழிப்பில் கலங்கலாகத்தான் தோன்றியது. கனவில் கிடந்த நிலையில் அவனுக்கு மேலே செம்மஞ்சள் பூத்த வைகரை வானம், சீழ்க்கை அடிக்கும் காற்றோடு கைகோர்த்து கடலின் அலை ஓசை. மெல்ல எட்டி பார்க்கிறது ஒரு நிலவு. நிலவு முகம் சிரிக்கிறது. அதை சுற்றி பறக்கும் கரும் காந்தல் கூந்தல் கற்றைகள். அவன் இதுவரை கண்டறியாத காது மடல் வரை நீண்டு ஒளிர்ந்த அழகிய பெருவிழிகள். சீமை பனிச்சம்பழங்களைப் போல செழித்த கன்னங்கள், மலர்ந்து சிவந்த இதழ்கள், அதில் இனிக்கும் புன்னகை. அந்த புன்னகையோடு மென் விரல்களை அவனை நோக்கி நீட்டுகிறாள். எழுந்து கொள்ள சொல்கிறாள். நூதனமான ஆடை அணிந்திருக்கிறாள். குனிந்ததால் மடங்கி குழைந்த இடையும் யவ்வன வளைவுகளும் கண்ணில் படுகின்றன. அதற்கு மேல் நிமிர முடியாமல் கண்களை தாழ்த்தி கொள்கிறான். அவள் மீண்டும் அழைக்கிறாள். முகத்தில் பார்வை திரும்புகிறது. புன்னகை விரிகிறது. அத்தோடு கனவும் முடிந்துவிடும். ஆனால் இம்முறை கனவு வேறாக இருந்தது. அவள் முகத்தில் வழக்கமான அந்த சிரிப்பு இல்லை. அவளை சுற்றி இருள். இருளில் அவளுக்கு ஏதேனும் ஒருவேளை அவள் ஆபத்தில் இருக்கிறாளோ? மதுரை நகர். உடல் வெடவெடக்க அந்த ராட்சத தூம்பின் வாயிலில் அப்படியே அமர்ந்து விட்டாள் எழினி. அந்த குளிர், அந்த இருள், நீரின் அழுத்தம், உயிர் போய்விடும் போலிருந்த மிக நீண்ட அந்த கணம். அவனது சொல்லை நம்பி அவன் இடை பற்றி கொண்டு நீரில் இறங்கிய நொடி முதல் ஒவ்வொரு தேர்த்துகள் கணமும் அவள் நினைவிலிருந்து அகலவில்லை. யுகமாக தோன்றிய கணங்கள். எழினி, இதோ பார், உனக்கு ஒன்றுமில்லை, நீ நலமாகத்தான் இருக்கிறாய். கன்னம் தட்டி சொன்ன சங்கனின் வார்த்தைகள் அவளது செவிகளில் விழுந்தது போலவே இல்லை. அரைக்குடம் நீரை அப்போதுதான் வெளியேற்றியிருந்தால் தொண்டை, நாசி எல்லாம் பற்றி எரிந்தன. குளிரில் சிற்றுடல் நடுங்க அவள் கிடந்த கோலம் கண்டு தான் தவறு செய்துவிட்டோமோ என்ற எண்ணம் சங்கன் மனதில் வந்து போனது. சிதறி கிடந்த இலை தழைகளை சேர்த்து சிறு தீ மூட்டினான். மெல்ல மெல்ல சூடு உரைக்கவும் அவள் மீண்டு எழுந்தாள்.
சற்று பொறுத்து தூம்பின் முகத்துவாரம் வழியாக இருவரும் உள்ளே நுழைந்தனர். சங்கன் பதுங்கி பதுங்கி அருகே தெரிந்த தோட்டத்துக்குள் நுழைய, மீண்டும் வந்த வழியில் அழைத்து செல்ல மாட்டீர்கள் தானே என்ற கேள்வியோடு கைகளை தேய்த்து இன்னும் விலகாத குளிரை விலக்க முயன்றபடி அவன் பின்னே நடந்தாள் எழினி. அரை குறையாக காய்ந்திருந்த சீலையின் அசௌகரியம் வேறு. ஷ், பேசாதே, அமைதியாகவா. அடர்ந்த அந்த நந்தவனத்தினுள் அவர்களை விடவும் சப்தத்தோடு இருளி உயிர்கள் பேசிக் கொண்டிருந்தது போல தோன்றவும் அவள் துணிவோடு மீண்டும் பேச்சை தொடர்ந்தாள். அகழியில் முதலை இல்லாமல் இருந்ததும், நாம் நுழைந்து வந்த அந்த தூம்பு திறந்திருந்ததும் எப்படி? யார் செய்த மாயம்? எல்லாம் மருதனார் செய்த மாயம்தான். ஓஹோ, அது மட்டுமல்ல, இப்போது செம்பா ராணியோடு இல்லையாம். மன்னர் கட்டளையின் பேரில் இதோ இந்த பெரிய கோட்டையில் யாரும் அறியா ஒரு தனி அறையில் செம்பவளத்தை சிறை வைத்திருக்கிறார்களாம். அது எந்த இடம், எங்கு இருக்கிறது என்று கூட சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஆனால் அங்கிருந்து எப்படி செம்பாவை காப்பாற்றுவது என்றுதான் தெரியவில்லை. ஏன் இவ்வளவு சொன்னவர் அதை மட்டும் சொல்லவில்லை? அவருக்கே அது குழப்பம்தான். ஏனென்றால் அவ்வறையின் நுட்பம் அறிந்தவர்கள் சிலரே, மருதனார் அதில் ஒருவர் இல்லை. உண்மையாகவா? மன்னர் சில விஷயங்களில் யாரையும் கூட்டு சேர்க்க மாட்டாராம். நூதனங்களின் தலைவன் நெடுஞ்செழியன் என்று சாமானியமாக பெயர் வந்துவிடுமா என்ன? அதெல்லாம் சரிதான். ஆனால் தாத்தா கேட்டதற்காகவா இவ்வளவும் செய்கிறார் மருதனார்? தெரியவில்லை எழினி. கேட்டோருக்கு உதவும் குணம் செழியனை போல மருதனாருக்கும் உண்டு என்று கேள்விப்பட்டுத்தான் தாத்தா அவரிடம் அழைத்து சென்றார். அவர் சொன்னால் மறுக்காமல் மன்னர் கேட்பார் என்பது ஒரு காரணம். ஆனால் எனக்கு என்னவோ வேறு காரணம் ஏதும் இல்லாமல் மருதனார் உதவுகிறார் என்று இன்னும் நம்ப முடியவில்லை. இங்கே தீர்க்கப்படாத கணக்கு ஏதோ இருக்கிறது. சில காலமாகவே செம்பவளத்தின் உயிருக்கு ஊறு விளைவிக்கும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, தெரியும் தானே? செம்பாவை போல அம்முயற்சிகளை செய்வது செழிய மகாராஜாதான் என்று நீங்களும் நம்புகிறீர்களா? செழிய மகாராஜாவின் ஆலங்கானத்து போர் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? அன்று எதிர்த்த 7 ஒருவர் குலத்து உதித்தவள்தான் செம்பா. எதிரியின் மகள் அவள். இதைத்தான் செம்பாவும் சொன்னாள். ஆனால் செம்பவளம் இளவரசர் அதியனின் மகள் என்று மன்னருக்கு எப்படி தெரியும்? தெரியாது என்பது நமது அனுமானம்தானே. ஒருவேளை தெரிந்திருந்தால், சமரில் எதிர் நின்ற அதியனையும் மனைவியும் கொன்ற பிறகும் எஞ்சி போன செம்பா பற்றி அறிந்ததும் அவளையும் கொல்ல நினைக்கிறார் மன்னர். எதிரிகளின் குலம் மறுப்பது வீரம்தானே. ஆனால் மருதனார் அதை பாவம் என்று கருதுகிறார். அதனால்தான் நமக்கு உதவுகிறார். மன்னரை பெரும் பாவம் செய்வதிலிருந்து காப்பாற்றுவதாக நினைக்கிறார். இது ஒரு பாவமா? போரில் நாடு நகர் வெல்வது, உயிர்களை கொன்று குவிப்பது, பெண்டு பொருள் கவர்ந்து வருவது, இதெல்லாம் பாவ கணக்கில் சேராதா? போரின் தர்மங்கள் வேறு எழினி. மனிதன் வகுக்கும் தர்மங்கள் முரணாவனவை என்று செம்பவளம் சொல்வது சரிதான். எதற்கெடுத்தாலும் அந்த பிசாசின் பெயரை சொல்லி எரிச்சலூட்டாதே. அடடா, அவ்வளவு கோபமா? அந்த பிசாசை பார்த்ததும் நீங்கள் துள்ளி குதிக்கும் அழகை நானும் பார்க்கத்தானே போகிறேன். அதெல்லாம் மாட்டேன். சரி, பேச்சை குறைப்போம். அதோ மருதனார் சொன்ன மகிழ மரங்கள் சூழ்ந்த கட்டிடம், இதற்குள் தான் செம்பவளம் சிறையிருக்கிறாள். எங்கே? அதோ அங்கேதான் என்று நினைக்கிறேன். அந்த ஒற்றை அறையா? சாளரமே இல்லை போலிருக்கிறதே. அத்தனை உயரமான விதானம் வேறு. சுற்றிலும் வீரர்கள். எப்படி மீட்பது? யாரை மீட்கப் போகிறீர்கள்? சட்டென்று குரல் வந்த திக்கில் திரும்பியவள் திரும்பிய வேகத்திலேயே குரலை அடையாளம் கொண்டு கொண்டிருந்தாள். ஆகையால் அப்படியே ஓடி சென்று கட்டிக்கொண்டாள். செம்பா, எனக்கு தெரியும், எப்படியும் நீ தப்பி விடுவாய் என்று எனக்கு தெரியும். முகத்தில் அத்தனை ஆனந்தம் எழினிக்கு. அது செம்பவளத்தின் முகத்திலும் புன்னகையை வரவழைத்தது. ஷ், கத்தாதே எழினி. இதோ சுற்றுக்காவல் வீரர்கள் இந்த பக்கம் வருகிறார்கள். வாருங்கள், அப்படி போய்விடலாம். மன்னர் வர இன்னும் ஓரிரு நாழிகைகள் ஆகும். என்னை அலங்கரிக்க இன்னும் சற்று நேரத்தில் சேடி பெண்கள் வருவார்கள். வந்தால் நான் அறையில் இல்லாதது தெரிந்து போகும். அதற்குள் நாம் கோட்டையிலிருந்து வெளியேறிவிட வேண்டும். பேசிக்கொண்டே எழினியின் கை பிடித்தபடி அவள் நடக்க, அவள் கடுங்காவர் சிறையிலிருந்து சாதாரணமாக இறங்கி வந்ததன் அதிர்ச்சியிலிருந்து மீளாதவனாக பேச்சின்றி அவளை தொடர்ந்தான் சங்கன். எப்படி? பாண்டியன் காவலிலிருந்து ஒரு சிறு பெண் தன்னந்தனியாக தப்பி வந்தாளா? எப்படி சாத்தியமானது இது? பார்த்தாயா செம்பா, நான் சொன்னது சரிதான். ஆபத்தே உன் அருகில் வர அஞ்சுகிறது. ஆனானப்பட்ட நெடுஞ்செழியன் காவலையே இத்தனை எளிதாக கடந்து வந்து விட்டாய் நீ. எழினி மெல்ல தலையசைத்தாள்.
இல்லை எழினி, அந்த பாராட்டுக்கு உரியவள் அல்ல நான். விட்டத்தின் இடைவெளி வழியே வெளியேறி நெடுமாடத்தின் வளைவுகளை பற்றி கொண்டு மந்தி போல மரம் தாவி வெளியேறி அந்த கட்டடத்தின் பின்புறம் இருந்த சிறு தோட்டத்தில் குதித்து எந்த சிக்கலுமின்றி தப்பி வந்திருந்த செம்பவளத்துக்கு பாண்டியனின் புகழ்பெற்ற காவலில் இருந்து தப்புவது இத்தனை எளிதாக இருக்கும் என்று நம்ப மிகவும் சிரமமாக இருந்தது. எங்கேயும் தடை இருக்கவில்லை. அவள் செல்லும் வழிகளில் காவல் இருக்கவில்லை. காரணம் ஒன்றேதான் இருக்க முடியும். அது உண்மையென்றால் அவளது அடிப்படை நம்பிக்கையே தவறு என்றாகிறதே. ஏன் அப்படி சொல்கிறாய் செம்பா? அதை பிறகு சொல்கிறேன். நீங்கள் இருவரும் ஒன்றாக எப்படி, அதுவும் இங்கே எப்படி வந்தீர்கள்? அவள் கேட்கவும் உத்வேகத்தோடு கதையை சொல்லலானால் எழினி. ஓ, மருதனாரே வழி சொன்னாரா? கேட்டபோது உள்ளுக்குள் இருந்த குழப்பம் கலைந்தது போல இருந்தாலும் குரல் இறங்கி போயிருந்தது. தவறு செய்திருந்தாலும் தன்னம்பிக்கை குறைந்தாலும் மட்டுமே இறங்கி போகும் குரல் அது என்று சங்கனுக்கு தெரியும். தாத்தாவும் அப்பாவும் நலமா? மருதனார் வீட்டில் இருக்கிறார்களா? அவளது கேள்வியை மடைமாற்றி, அதெல்லாம் போய் பார்க்கலாம், இப்போது இங்கிருந்து வெளியேற வழி பார்க்கலாம் என்றான் சங்கன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.